இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏக்கம் அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எப்பயுமே ஏங்கிட்டே இருக்குமா. தாய் பாசம், தந்தை பாசம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறமேட்டு நல்லா அதுக்கு கெரியர், அப்புறமேட்டு லைஃப்பில் அடுத்து என்ன ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு லெவலும் நினச்சி ஏங்கிட்டே இருக்குமா. ஏன்னா அந்த உரிய வயதுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபில்ஃபில் ஆகிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டே இருக்குமா. அது நடக்கலை அப்படின்னா அழுதுகிட்டே இருக்குமா. இப்போ ஒரு குழந்தையாகனு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு கன்றுக்குட்டியோ இல்லை ஒரு செடியோ இருக்கிறப்ப அதை பார்த்துக்கிட்டே ஆசைப்பட்டே இருக்குமா. தினம் அந்த செடியவோ இல்லை அந்த கன்றுக்குட்டியோ இடத்த மாற்றினாலும் இல்லை எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டாலும் அதுக்கு என்ன ஆகிடும்னா, ஐயோ நம்மகிட்ட இருந்தது இல்லையே நம்மகிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமான நிலைமைக்கு ஆயிடுங்களாம். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, இது மாதிரியான அன்பை நம்ம கொடுக்கணுமா. இதுமாதிரி கன்றுக்குட்டி, இதுமாதிரி செடி, இல்லை வேறு ஏதாவது ஒரு சிந்தனை மூலமாக புறா, அது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்க்க வச்சுட்டு அதை எவ்வளோ அழகாக இருக்குது, அதோடய சுதந்திரம், அதோடய ஆசைகள், அதுக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்னதாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. அப்போ தான் அது லைஃப் சுவாரஸ்யமாக இருக்கணுமா. அப்படியே சொல்லி இந்த ஸ்டோரியை அழகாக முடிச்சிட்டாங்க.